சமணத்துக்கும் நமக்கும் என்னதாமா வித்தியாசம்? ஏமா இவ்வளோ எதிரிகளா இருந்திருக்கிறாங்க? கண்டு முட்டு கேட்டு முட்டு தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சுக்கங்க. கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு வச்சிருந்தாங்க சமணர்கள். விபூதி பூசின யாரையாவது பார்த்துட்டா கண்டு முட்டு, ஐயோ நான் விபூதி பூசினவங்களை பார்த்துட்டேனே பாவம்னு போய் குளத்துல போய் குளிப்பாங்களாம். நமச்சிவாயன்னு யாராவது சொன்னா அதுக்கு பேரு கேட்டு முட்டு, ஐயோ நான் இதை கேட்டுட்டேனேன்னு மறுபடியும் குளத்துல போய் குளிப்பாங்க. இந்த சமணத்துக்கும் சைவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றேன். நாம வீட்டுல தீபம் ஏத்துவோம். நம்முடைய வழிபாட்டுல தீபம் ஏற்றுதல் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சடங்கு. ஆனா சமணர்கள் தீபம் ஏத்த மாட்டாங்க, விளக்கேத்த மாட்டாங்க. அந்த பழக்கம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா விளக்கேத்தினா அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து இறந்து போகுன்றதுனால அவங்க விளக்கு ஏத்த மாட்டாங்க. ஒண்ணு, அவங்க வழிபாட்டுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்ன்றதுக்கு சொல்றேன். தீபம் ஏத்த மாட்டாங்க. ரெண்டாவது, சமண சமயத்துல பெண்களுக்கு முக்தி கிடையாது. சமண சமயத்தில் பெண்களுக்கு முக்தி கிடையாது. இப்ப நீங்க ஒரு பொண்ணா பிறந்துட்டீங்க, சமண சமயத்துல இருக்கிறீங்கன்னா முக்தி கிடையாது. அப்ப எப்பதான் முக்தி கிடைக்கும்னா நீங்கள் இறந்த பிறகு அடுத்த பிறவியில் ஆணாக பிறந்து முக்தி அடையலாம். அடுத்த பிறவியிலும் பொண்ணா பிறந்துட்டா என்னமா பண்றது? மறுபடியும் பிறக்கணும். ஆனா சைவ சமயம் அப்படி அல்ல. முக்தியை கொடுக்கக்கூடிய இடத்தில் பெண்களை வைத்திருக்கு. முக்தியை கொடுக்கக்கூடிய இடத்தில் பெண்களை வைத்திருந்தது சைவ சமயம்.